Hello guys, welcome back to my channel. So இந்த வீடியோல OnePlus Nord ஓட full review தான் பார்க்க போறோம். அதாவது எந்த பர்பஸ்க்காக இந்த மொபைலை சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கற full detail இந்த வீடியோல பார்க்கலாம். OnePlus Nordல 6.4 inch AMOLED display வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கார்னிங் ஒரிஜினல் கிளாஸ் ஸ்பையால வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல இது வந்து ஒரு 90 Hz refresh rate இருக்க ஒரு டிஸ்ப்ளே. இது வந்து HDR10+ சப்போர்ட் இருக்கு. ஸோ 90 Hz அப்படின்னு வரும்போது நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதாவது 90 Hz சப்போர்ட் இருக்க சில கேம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம லேக் ஃப்ரீயா இருக்கும். OnePlus பிராண்டில் ஒரு ஃப்ளாஷி ப்ராசஸர் இல்லாமல் ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸரை பேஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஃபோனாக அது வந்து OnePlus Nord தான். இது வந்து 7 nanometerல பில்ட் பண்ணியிருக்காங்க. இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான், ஒரு ஃப்ளாஷி ப்ராசஸர் கிடையாது. அதாவது 8 சீரிஸ் கிடையாது, இது வந்து 7 சீரிஸ். அதாவது Snapdragon 765G வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 7 nanometer ப்ராசஸர். ஸோ ஜி அப்படின்னு வரும்போது இது வந்து ஜிபி வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிபி ஓவர் கிளாக் பண்ணதுனால அதாவது கேமிங்க்கு வந்து நார்மலான 765 விட 765G வந்து ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது GPU அதாவது கிராஃபிக்ஸை பொறுத்தவரையும். ஸோ இதோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது Android 10 கொடுத்துருக்காங்க. இது வந்து Oxygen OS 10. ஸோ இது சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து நெக்ஸ்ட் 2 அப்டேட் வந்து கன்ஃபார்மே அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது Android 11, Android 12 இந்த 2 அப்டேட்டுமே ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். இந்த ஃபோனோட ஜிபி பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இப்போ பார்த்துட்டோம். இதோட CPU பொறுத்தவரையும் ஆக்டோ கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1x2.4 GHz. இது வந்து Creo 475 Prime வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து 1x2.2 GHz Creo 475 வந்து கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6x1.8 GHz வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 475 சில்வர். ஸோ ஒரு ஃபோனை பேசிக்காக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 8 கோர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 8 கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 4x2.4 யூஸ் பண்ணியிருப்பாங்க, 4x2.8 இது மாதிரியான அதாவது வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஃபோனோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு வரும்போது 1x2.4 GHz வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் OnePlus Nordல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து இருக்கிறதுலே ஒரு லோ பட்ஜெட், அதாவது 25,000ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்ட் வேரியன்ட் அதாவது 6GB RAM 64GB. ஸோ இது வந்து 6GB RAM 12GB RAM வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இன்டர்னலை பொறுத்தவரையும் 64GBலேருந்து 256GB வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நார்மலான ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். 25,000ல ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது OnePlus பிராண்டில் இந்த ஃபோன் மட்டும்தான். அதாவது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து 90 Hz refresh rate டிஸ்பிளே கொடுத்துருக்கனால கேமிங்க்கும் ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை இது பர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் அப்படின்னு எதுவுமே ஆகாது. பட் இதே 25,000ல நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கில்லராக இருக்க ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, மெயினாக கேமிங்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Redmi K820 Pro. ஸோ அதை தவிர வேறு எந்த சாய்ஸும் வந்து பெட்டராக கிடையாது, அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். பட் OnePlus பிராண்டில் 25Kல ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். இதில் வந்து 6GB RAM to 12GB RAM வரையுமே அவைலபிள் இருக்குது. பட் K20 Proல அது மாதிரி அவைலபிள் கிடையாது. ஸோ இதில் வந்து 64GBலேருந்து 256GB வரையும் இன்டர்னல் வந்து அவைலபிள் இருக்குது. அது இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ ஒரு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சூட் ஆகாது. ஸோ இதோட மெயின் கேமரா பொறுத்தவரையும் பேக் சைடு வந்து பிரைமரி கேமரா 48MP f1.8 அபச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து OnePlus பிராண்டில் வந்து எப்போவுமே கேமரா பொறுத்தவரையும் ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து OnePlus 3ல இருக்க கேமரா குவாலிட்டி வந்து அதாவது Redmi Poco F1ல வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல் கேமரா அப்படின்னு கேட்டால் இது வந்து OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இதனால் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஸ்மூத், அது மட்டும் இல்லாமல் அந்த சேக் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ மெயினாக இந்த ஃபோனில் வந்து நீங்கள் லாங் டைம் அதாவது ஒரு 1 hour 2 hour இது மாதிரியான வீடியோலாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 4K சப்போர்ட் இருக்குது. 30fps இது வந்து 1080p, அதாவது 30fps 60fps 240fps வரை அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1080pல 30 60 240fpsல ரெக்கார்ட் பண்ணும்போது EIS சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் வந்து 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 48MP பிரைமரி கேமரா, இன்னொன்று வந்து 8MP f2.3 அதாவது அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து 5MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க f2.4. இன்னொன்று வந்து 2MP f2.4 மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இமேஜ் வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு பிக்சர் கேப்சர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இது வந்து 32MP வந்து கொடுத்துருக்காங்க f2.5 அப்பச்சரில். ஸோ செல்ஃபி பொறுத்தவரைக்கும் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடு. ஒன்று வந்து பிரைமரி கேமரா 32MP f2.5 அப்பச்சர், இன்னும் வந்து 8MP f2.5 அப்பச்சர் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செல்ஃபி கேமராவில் ரொம்ப ஈஸியாக, அதாவது நிறையா பேர் வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ பேக் சைட் கேமராவில் மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் சைட் கேமராலையும் 4K வந்து எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் 4K வந்து பேக் சைடு இல்லாத ஒரு ஃபியூச்சர் வந்து ஃப்ரண்ட் சைட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4Kங்கிறது வந்து பேக் சைடில் உங்களால் 30fpsல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி கேமராவில் 4K
இதில் வந்து ஸோ 30 fps 60 fps இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் 60 fps வரை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ 1080pலும் நீங்கள் 30 fps 60 fps வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் பேக் கேமராவில் 1080pல 30 60 240 fps வரை உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து EA சப்போர்ட்டும் இருக்குது, ஸோ OAA சப்போர்ட் இருக்குது. பட் நீங்கள் 1080ல 60 ஸோ 240 30 இந்த fpsல இருக்கும்போது உங்களுக்கு EA சப்போர்ட் தான் கிடைக்கும். OnePlus Nordோட சென்சாரை பொறுத்தவரையும் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லை ஜைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஸோ காம்பஸ் இது மாதிரி சென்சாரை பொறுத்தவரை எதுவுமே ஸ்கிப் பண்ணல. ஸோ ஃபுல்லான ஆப்ஷனுமே எல்லாமே இருக்குது. ஸோ இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரை இது வந்து ஒரு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அதாவது அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரும்போது இது வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் HD டிஸ்பிளேக்கும் அதாவது AMOLED டிஸ்பிளேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வரும்போது ஸோ AMOLED டிஸ்பிளே ஸோ கலர்ஸ், ஸோ கேமிங், ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ ரொம்ப உங்களுக்கு டீப்பாக தெரியும். அதாவது நார்மலான ஒரு டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது AMOLED டிஸ்பிளே பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட பேட்டரியை பொறுத்தவரையும் இது வந்து நான் ரிமூவல் பேட்டரி. ஸோ இது வந்து 4000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக 4100 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 13 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 70% வெறும் ½ an hourல வந்து சார்ஜ் ஏறும். அதாவது 30 minutesல 70% வந்து 0 to 70% வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாயிரும். ஸோ இது வந்து ஆக்சிஜன் OS கொடுத்துருக்கனால ஸோ பேட்டரியை பொறுத்தவரையும் ஸோ லைஃப் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை வந்து 7 nanometerல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.